கர்த்தருடைய வார்த்தையை நேராக போவோம். ரோமருக்கு எழுதின புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து பிடிப்போம். யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் வித்தியாசமே இல்லை, எல்லாருக்கும் கர்த்தரானவர் தம்மை தொழுது கொள்கிற யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்பனராய் இருக்கிறார். ஒரு சில வாரங்களாக நாம் வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்வை பற்றி பார்த்து கொண்டு வருகிறோம். கானான் பிரயாணம், கானான் தேச வாழ்வு என்று சொன்னால் இன்றைக்கு வாழ்கின்ற வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்வை குறிக்கின்ற அற்புதமான ஒரு வார்த்தை. அன்றைக்கு எப்படி கானான் தேசத்துக்கு போவதற்கு தேவன் அழகாக மக்களை நடத்தினாரோ, அதே போல இன்றைக்கும் தேவனாய கர்த்தர் கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் வாழ்கின்ற வாழ்க்கைக்கு நேராக நடத்தி கொண்டிருக்கிறார். ஆமென். அப்போது கிறிஸ்துவ வாழ்விலே தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்றால், தம்மை தொழுது கொள்கிற யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்பன்னராக இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகின்றது. போன வாரத்துக்கு முந்தின வாரம் படிக்கும்போது லாசருவின் மனநிலை நமக்கு இருக்கக்கூடாது. லாசரு பார்த்திங்கன்னா அவனுடைய எண்ணம் பார்த்திங்கன்னா ஒரு எச்சி சாப்பாட்டு மேலே ஒரு ஆசையாக இருந்துச்சு. மேஜையிலேருந்து கீழே விழுகின்ற துணிக்கையின் மீது ஆசையாக இருந்தான் என்று பார்க்கிறோம். ஆனால் சொல்லப்போனால் இவன் யார் என்று சொன்னால் ஆபிரகாமுடைய வாரிசு, ஆபிரகாமுடைய பிள்ளை, ஆபிரகாமுடைய சந்ததி. ஆபிரகாமுடைய சந்ததி நன்றாக இருக்க வேண்டும் என்பது தேவ திட்டம். அவங்க வியாதியில் இருப்பதோ, கஷ்டத்தில் இருப்பதோ, தரித்திரத்தில் இருப்பதோ தேவனுடைய திட்டம் கிடையாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் ஊழியம் செய்த நாட்களிலே தேவன் இஸ்ரேல் மக்கள் மத்தியில் அதிகமாக ஊழியம் செய்தார். ஊழியம் செய்யும்போது பார்த்திங்கன்னா இஸ்ரேல் மக்கள் நன்றாக இருக்க வேண்டிய மக்கள் பல்வேறு விதமான வியாதிகளால் பிடிக்கப்பட்டிருந்தார்கள். ஒரு தடவை ஏன் சொல்கிறாரு, 18 வருஷமாக கட்டியிருந்த சாத்தான் கட்டியிருந்த ஆபிரகாமின் குமார்த்தியாகிய இவளை சாத்தானின் கட்டிலிருந்து விடுதலையாக்க வேண்டுமேன்னு சொல்லி அந்த கூனி அம்மாவை கர்த்தர் நிமிர்ந்து நடக்க பண்ணினார். அது சொல்லும்போது சொல்கிறார், சாத்தான் இவளை 18 வருஷமாக கட்டி வைத்திருந்தான் என்று சொல்கிறார். ஆபிரகாமுடைய பிள்ளைகள் இப்படி தான் கட்டப்பட்டிருந்தார்கள். ஆனால் தேவ நோக்கம் அவர்கள் கட்டப்பட்டிருக்க கூடாது. அவர்கள் யார் என்பதை அவங்களுக்கு விலக்கி காண்பித்தார். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை விலக்கி காண்பித்தார். அவர்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதை விலக்கி காண்பித்தார். அவர்கள் குறைகளோடும் பற்றாக்குறைகளோடும் தரித்திரத்திலும் வறுமையிலும் அதே போல வேதனையிலும் வாழ்வது தேவ நோக்கம் அல்ல என்பதை காண்பித்தார். ஆகதான் இதை பற்றி பேதுரு போதிக்கும் போது, நசரனாகிய இயேசு கிறிஸ்துவை தேவன் தம்முடைய ஆவியினால் அபிஷேகம் பண்ணினார். அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் பிடியில் அகப்பட்ட யாவரையும் சொஸ்தமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார் என்று வேதத்தில் போடப்பட்டிருக்குது. எருசலேமின் வீதிகளிலே அவர் சுற்றி திரிந்தார். அன்றைக்கு இருந்த கானான் தான் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த அந்த எருசலேம், இஸ்ரவேல் என்று சொல்லக்கூடிய தேசம். இந்த இஸ்ரவேல் தேசத்தில் தேவனுடைய பிள்ளைகளாகிய அவருடைய உடன்படிக்கையின் பிள்ளைகள் அவங்க அடிமைத்தனத்தில் இருப்பது தேவ நோக்கம் அல்ல. பிசாசு அவர்களை ஒரு விதமான அடிமைத்தனத்தில் வைத்திருந்தான். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எல்லாரையும் விடுதலை ஆக்கினார். பைபிளில் போடப்பட்டிருக்குது, யார் யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை சுகமாகும்படி வந்தார்களோ அத்தனை பெரிய சுகமாக்கினார். நேற்று ஒரு வசனத்தை படிச்சுட்டு பாருங்க, அது இன்னும் ஆச்சரியப்படுத்துனுச்சு. எல்லாரும் படித்த ஒரு வசனம் தான், நான் படிக்கும்போது இன்னும் நல்லா இருந்துச்சு. வந்த எல்லாரும் கைகளை வச்சு அவங்க சுகமாக வந்த எல்லாரையுமே கையை வச்சு ஜெபம் பண்ணி அனுப்பி விட்டாராம். பாருங்க, யோசிச்சு பாருங்க, எல்லாரும் கை வச்சு ஜெபம் பண்ணுறது எவ்வளோ ரிஸ்க்கான ஒரு காரியம் தெரியுங்களா? தொட்டு சுகமாக்குறது வேற, கை வச்சு அவங்கள ஜெபம் பண்ணி அனுப்புறது அது வேற கணக்கு. கைகளை அவங்க மேலே வைத்து எல்லாரையும் சுகமாக்குனார்ன்ற ஒரு வசனத்தை படிச்சு பாருங்க, ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு தேவன் நமக்கு ஐஸ்வர்ய சம்பன்னராக இருக்கிறார். விசுவாசிக்க வேண்டும், தேவனை விசுவாசிக்க வேண்டும், தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்க வேண்டும். இந்த பூமியில் நாம் கானான் வாழ்வை, வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்வை வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். தேவன் ஏழைகளை இன்றைக்கு ஐஸ்வர்யவான்களாக மாற்றுகிறவர். ஆமென். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் ரொம்ப அதாவது உங்களை பணக்காரங்கள் ஆவீங்கன்னு அப்படி சொல்லலை. இயேசு கிறிஸ்து உங்களை பணக்காரர்களாக மாற்றுகிறார், ஐஸ்வர்யவான்களாக அவர் மாற்றுகிறார். பைபிளில் போடப்படுது, எவரையும் மேன்மைப்படுத்தவும் அவரால் ஆகும் என்று பைபிளில் போடப்பட்டிருக்கிறது. ஆக ஒரு காரியம் புரிந்து கொள்ளுங்கள், நாம் கும்பிடுகின்ற இயேசு ஆண்டவர், நாம் கும்பிடுற சாமி ஒரு ஏழை சாமி கிடையாது. அவர் ஐஸ்வர்ய சம்பன்னர், தம்மை தொழுது கொள்கிற யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்பன்னராக இருக்கிறார். மத்தேயு புஸ்தகம் போ, மத்தேயு 26:11 படிங்க. மத்தேயு 26:11.
இயேசு கிறிஸ்து தன்னை இங்கு வெளிப்படுத்துறதை பார்க்கிறோம். என்ன வெளிப்படுத்துகிறார் என்பதை காண்பிக்க விரும்புகிறேன். இன்றைக்கு படிப்போம். தரித்திரர் எப்போதும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள், நானோ எப்போதும் உங்களிடத்தில் இரேன். என்ன சொல்றாருன்னா, தரித்திரர் எப்போதும் உங்கள்கிட்ட தான் இருக்கிறாங்க, நான் தரித்திரன் அல்ல, நான் தரித்திரன் கிடையாது. இன்னும் சொல்ல போனா, நானும் எப்போதும் உங்களிடத்தில் இரேன். தரித்திரர்கள் இந்த உலகத்தில் இருப்பாங்க, நான் தரித்திரன் கிடையாது என்பதை மறைமுகமாக இந்த வசனத்தில் சொல்றார். எப்படின்றதை காமிக்கிறேன், கொஞ்சம் விலைக்கு காமிக்கிறேன், அப்போதான் உங்களுக்கு புரியும். கவனமாய்க்கல. கர்த்தர் ஏழைகளை நேசிக்கிறார். இன்றைக்கு தேவன் ஏழைகளை நேசிப்பது மட்டுமல்ல, ஏழைகளை நேசித்து அவர்களை பணக்காரர்களாக்குவது தேவ திட்டமாக இருக்கிறது. தன்னை பற்றி சொல்லும்போது நான் ஒரு தரித்திரன் என்று சொல்லவே இல்லை. இவர் சொல்ல ஆமாம் ஆமாம் நல்ல வரைக்கும் சொன்னீங்கப்பா அப்படின்னு சொல்லலை. தரித்திரர் எப்போது உங்கள்கிட்ட இருக்கிறாங்க, நான் உங்கள்கிட்ட இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நான் தரித்திரன் இல்லை, நானும் ஐஸ்வர்யவான். இயேசு வானத்துக்கு பூமிக்கும் சொந்தக்காரர். நான் சொல்கிறேன், வானத்துக்கு பூமிக்கும் சொந்தக்காரராகி இவர் எப்படி ஏழையாக இருக்க முடியும்? அதுதான் ஆபிரகாம் ஒரு காரியம் சொல்றாரு, வானத்தையும் பூமியும் உடைய தேவனுக்கு நேராக என் கரங்களை உயர்த்துகிறேன். அவருக்கு வெளிச்சம் கிடைச்சிருச்சு. என்ன வெளிச்சம் கிடைச்சிச்சுன்னா, கடவுள் ஏற கிடையாது, வானத்தையும் பூமியும் உடையவர் என்று சொல்றார். சும்மா ஒரு காய் ஏக்கர் லேண்டை வச்சது, வானத்தையும் பூமியையும் உடையவர். ஆகாய் தன்னுடைய தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் அவர் எழுதும்போது சொல்றாரு, 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில், எல்லா பொன்னையும் எல்லா வெள்ளியும் உடையவர், வெள்ளியும் என்னுடையது பொன்னும் என்னுடையது என்று சொல்லியிருக்கிறாரு. அப்போ நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். எல்லா வெள்ளியும் பொண்ணுக்கும் சொந்தக்காரர் நம் தேவன். நான் சொல்கிறேன், எல்லாம் பொண்ணும் எல்லா வெள்ளியும் அவருடையது என்று சொன்னால் அவர் எப்படி ஏழையாக இருக்க முடியும்? ஆமென். சங்கீதம் 24:1 சொல்லப்பட்டிருக்கிறது, பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது, பூமியும் அது நிறைவும் என்னுடையது என்று சொல்லியிருக்கிறாரே. பூமியும் அது நிறைவும் என்னுடையது என்று சொன்னவர் எப்படி அவர் ஏழையாக இருக்க முடியும்? பூமியும் அவருடையது, அதன் நிறைவும், வளங்களை உடையவர் நிறைவும். ராஜஸ்தானில் மார்பிள் கல்லை வெட்டி எடுத்துகிட்டே இருக்கிறாங்க. ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க, வெட்ட 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 இன்னும் மார்பிள்ஸ் வந்துக்கிட்டே இருக்குதுன்றாங்க. தேவனை பாருங்க, அந்த கவர்மெண்ட் சொல்கிறாங்க வெட்ட வெட்ட இன்னும் வந்துக்கிட்டே இருக்குது. நான் சொல்கிறேன், எப்படி அவர் ஏழையாக இருக்க முடியும்? அரபு நாடுகளில், நம்ம ஊரில் பாருங்கள், தண்ணீர் விலை அதிகம். நம்ம நாட்டில் தண்ணீர் ரொம்ப சீப்பு, பெட்ரோல் விலை டீசல் விலை அதிகம். ஆனால் அந்த ஊரில் பார்த்தீங்கன்னா தண்ணீர் விலை அதிகம், ஆனால் பெட்ரோல் டீசலும் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா வந்துக்கிட்டே இருக்குதுன்றாங்க, ஸ்டாப் பண்ணவே முடியலன்றாங்க வந்து. ஆமென். யோசிச்சு பாருங்க, தேவன் எப்படி ஏழையாக இருக்க முடியும்? நான் சொல்கிறேன், உங்கள் தேவைகளை விட கர்த்தர் பெரியவர், உங்கள் எதிர்பார்ப்புகளை விட கர்த்தர் பெரியவர். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். உங்கள் தேவைகளை சந்திக்க தேவனிடம் ஏராளம் இருக்கின்றது. நம்முடைய மனதை தேவனுக்குள்ளாக போய் வைக்க வேண்டும். தேவனுக்குள்ளாக நம்முடைய மனதை போய் செட் பண்ணணும். நம்ம இந்த இப்போ இருக்கிற நிலைமையை நினச்சிட்டு இது எப்படி ஆகும், இது எப்படி முடியும், இது எதனால் ஆகும்னு நினச்சிட்டு இருக்காதீங்க. எல் ஷடாய் தேவன் மீது நம்முடைய கண்களை பதிய வைப்போம். அவரை நம்முடைய உள்ளத்தில் பதித்து கொண்டு அவரை எண்ணி பார்ப்போம். நான் சொல்கிற தேவ பிள்ளைகளே, தேவன் இந்த உலகத்திற்கு ஆதாரமாக இருக்கிற வரையிலும் பொருளாதாரத்துக்கு குறைவு உண்டாகவே உண்டாகாது. ஆமென். தேவன் தான் எல்லாவற்றுக்கும் ஊற்றும் காரணமாக இருக்கிறார், ஆதாரமாக இருக்கிறார். தேவன் ஆதாரமாக இருக்கிறார். தேவன் ஆதாரமாக இருக்கிற வரையிலும் நான் சொல்கிறேன், நீங்கள் ஏழையாக இருக்க முடியாது, நான் ஏழையாக இருக்க முடியாது. சங்கீதக்காரன் போய் கேட்டிங்கன்னா, கர்த்தர் மேய்ப்பராக இருக்கிறார், எனக்கு ஒரு நன்மையும் குறைவு, நான் தாழ்ச்சி அடையேன். கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறவர்களும் அவர் சொல்றார், எனக்கு குறைவு படவே மாட்டேன். நீதிமானின் சந்ததி அப்பத்துக்காக பிச்சை எடுத்து தெரியாது என்று அவர் எழுதி வைத்திருக்கிறார் தன்னுடைய புஸ்தகத்திலே. நான் சொல்கிறேன், இயேசு இருக்கிற வரையிலும் குறைவு என்கின்ற பேச்சுக்கு இடமே இருக்காது. பக்கத்தில் சொல்லுங்க, இயேசு உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற வரையிலும் குறைவு பார்க்க முடியாது. ஆமென்.
தேவன் இயேசு இந்த உலகத்தை ஐஸ்வர்யத்தால் நிரப்பி இருக்கிறார். இப்போ காமிச்ச எல்லா பகுதியும் அப்படிதான். ஒரு முறை 5 அப்பம் 2 மீனை வைத்து தேவன் இயேசு 20,000 பேரை போஷிச்சார். 20,000 பேர் எப்படி போஷிச்சார்? பகிர்ந்து சாப்பிட்டா பசியாரும். ஒருத்தர் சொன்னார் பாருங்க, அற்புதத்தை மறுதளிக்கிறவங்க சொல்கிறாங்க, அவங்க எல்லாரும் டிஃபன் கட்டிட்டு வந்துருப்பாங்க, எல்லாருமே ஷேர் பண்ணி சாப்பிட்டாங்க. யாருக்கும் தெரியாது இயேசு கிறிஸ்து இத்தனை பிரசங்கம் பண்ணணும்னு யாருக்கும் தெரியாது. நம்ம கூட சொல்லலாம், இன்றைக்கெல்லாம் பாருங்கள் போஸ்டர் நோட்டீஸ் அடிப்பாங்க, இந்த கூட்டத்துக்கு ஆயத்தம் ஜெபம் பண்ணுங்க, ஜெப குறிப்பு சொல்லுவாங்க, இந்த கூட்டத்தில் ஆயத்தத்துக்கு இவ்வளோ காரியம் இருக்குது, அவ்வளோ காரியம் இருக்குது. சில இடத்துல ஃபீஸ் இருக்குது, ஃபீஸை கொண்டு வாங்கணுவாங்க. சில இடத்துல லவ் ஃபீஸ் சாப்பாடு கட்டிட்டு வாங்கணுவாங்க. அந்த மாதிரி ஏசி யாருக்கும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணல. எல்லோரும் மீட்டிங் வரீங்க, எல்லோரும் சாப்பாடு கொண்டுட்டு வாங்கலாம் சொல்லல. ஏதோ ஒரு பையன் வீட்டில் அப்படியே பிக்னிக் போகிற மாதிரி வந்திருப்பாங்க போல், அவங்க அப்படியே ஸ்நாக்ஸ் கொஞ்சம் கொண்டு வந்திருப்பாங்க போல், 5 அப்பமும் 2 மீனும். கண்டுபிடிச்சிட்டான் பாருங்க ஒருத்தர், ஏசு கிறிஸ்துவை கொண்டு வரதை ஆசீர்வதிச்சு கொடுக்க பெருகிட்டே இருக்குது. மிச்சம் மீதி எடுத்தார்கள். பைபிள் போடப்படும் திருப்தியாக சாப்பிட்டு. சொல்லுவோம் பகிர்ந்து சாப்பிட்டா பசியார். நான் சொல்கிறேன் பசியாக ஆறாதுங்க. பகிர்ந்து சாப்பிட்டா எப்படி பசியாரும்? நானும் எவ்வளோ நேரம் ஏங்கியிருக்குது, என்னடா இது இவ்வளோதான் கிடைச்சிருக்குது, இன்னும் 2 உருண்டை எக்ஸ்ட்ரா கிடைச்சா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் மேலாம் யோசிச்சுருக்கிறேன் வந்து. எங்க நீங்கள் அப்படி தானே? நான் அது ஓப்பனாக சொல்லிட்டேன். நீங்கள் யோசிப்பீங்க, இன்னும் கொஞ்சம் 2-3 பீஸ் போட்டுறது நல்லா இருந்திருக்குமே, அப்படியே பிரியாணியில் அப்படியே எடுத்துகிட்டு போகிறான் பாரு அப்படின்னு இருப்போம். திருப்தியாக சாப்பிட்டு சொல்லுங்க, திருப்தியாக சாப்பிட்டார்கள். மிச்சம் மீதி 12 கூட நிறைய மிச்சம் மீதி எடுத்தாங்க வந்து. தேவ பிள்ளைகளை எப்படி ஒரு ஏழையாக இருக்க முடியும்? மிச்சம் மீதி எடுக்க வைத்தவர், திருப்தியாக சாப்பிட வைத்தவர். எப்படி பாருங்க, இந்த மத மூளை, மத ரீதியான மூளை தான் பார்த்தீங்கன்னா கடவுளை தப்பாவே காமிச்சுட்டாங்க வந்து. கடவுளை வந்து சரியாக காமிக்க வேண்டிய ஆட்கள். பைபிள் ஐஸ்வர்ய தம்மை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்பன்னர்னு போடப்பட்டிருக்கிறதே, இதை கவனிக்கிறது கிடையாது. ஏதாவது ஒரு இடத்துல பிடிச்சிக்கிட்டு அவங்க என்ன பண்ணுறதுனா கர்த்தரை பற்றி தப்பா காண்பிக்கிறது. கடைசியில் பார்த்தீங்கன்னா நமக்கு செழிப்பின் உபதேசக்காரன் முத்திரை வேற குத்துறது. இவங்களாம் செழிப்பின் உபதேசக்காரங்க, செழிப்பின் உபதேசம்லாம் தப்பு அப்படி ப்ராஸ்பரிட்டி காஸ்பலை பிரசங்கம் பண்ணுறவங்க. ஏங்க இயேசுவே ப்ராஸ்பரிட்டி காஸ்பல் ப்ரீச்சர் தான் வந்து பைபிளில் இருக்குது. பைபிளில் அவரை எப்படி காமிக்க முடியும்னா, அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவுமே வந்தார் என்று ஒரு வார்த்தை வந்திருக்கு. இந்த அனுக்கிரக வருஷம்னா என்ன தெரியுங்களா? எங்க கடன்லாம் ரத்து செய்கின்ற ஒரு காரியத்தை டீச் பண்ணுறதுக்கே வந்தவர். தரித்திரத்தில் அவங்களை விடுதலையாக்க வந்தவர். எவ்வளோ பெரிய நியூஸ் தெரியுங்களா? அனுக்கிரக வருஷம், யூபிலியை பிரகடனப்படுத்துவதற்காகவே வந்தார். அந்த யூபிலி பழைய ஏற்பாட்டு யூபிலி 50 வருஷத்துக்கு ஒரு நாள் வரும். ஆனால் இந்த யூபிலி என்னன்னு சொன்னால் எவ்ரி லைஃப், எவ்ரி டைம் அண்ட் எவ்ரி டேஸ், எல்லா நாட்களும் எல்லா நேரத்திலையுமே சொல்கிறாரு. இது 50 வருஷத்துக்கு ஒரு முறை வர யூபிலி கிடையாதுப்பா, நான் வந்துட்டேன், யூபிலியாவே நான் வந்துட்டேன் அப்படின்றார். எவ்வளோ பெரிய நியூஸ் தெரியுங்களா? எவ்வளோ பெரிய காஸ்பல் தெரியுங்களா? இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்து அறிவிச்சது. மோசஸ் யாரு? அவரும் ப்ராஸ்பரிட்டி ப்ரீச்சர் தான் வந்து. அவர் என்ன பிரசங்கம் பண்ணார் தெரியுங்களா? பாலும் தேன் மூடுகிற நலமும் விசாலமுமான தேசத்துக்கு கொண்டு போய் சேர்க்க தான் அவர் கிளம்பி வர்றார். ஃபர்ஸ்ட் ப்ரீச்சிங்க, ஃபர்ஸ்ட் பிரசங்கமே அதுதான் வந்து. பைபிளில் எடுத்து எல்லா இடத்தையும் பறித்து பார்த்தோம்னா எல்லாரும் என்னத்தை பேசியிருக்கிறாங்கன்னா, தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை மக்களுக்கு காண்பித்திருக்கிறார்கள். தேவன் பக்கமாக கவனத்தை திருப்பி இருக்கிறாங்க. தேவனை தப்பாவே காமிக்கல. இன்றைக்கு இருக்கிற கிறிஸ்தவ உலகம் தான் தேவனை தப்பா காண்பிக்கிறது ஒழிய, வேதத்தில் வாழ்ந்த பரிசுத்தவான்கள் இயேசு கிறிஸ்து அவர் தேவனை தப்பாக காண்பித்தது கிடையவே கிடையாது. தங்கப்பட்டினத்துக்கு சொந்தக்காரர், அவர் எப்படி ஏழையா இருக்க முடியும்? அவரை போய் ஏழைன்னு சொன்னோம்னா நம்ம மண்டைக்குள்ள தான் ஏதோ பிரச்சனை ஓடிட்டு இருக்குதுன்னு அர்த்தம். நம்ம மூளை தப்பா செயல்பட்டு இருக்குதுன்னு அர்த்தம் வந்து. ஆகவே நம்முடைய மனதிலே இருக்கும் ஏழ்மைத்தனத்தை எல்லாம் களைத்து போட்டுவிட்டு கர்த்தர் ஐஸ்வர்ய சம்பன்னர் என்பதை விசுவாசிப்போம் என்றால் ஆண்டவர் சொல்றாரு, நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவுது. நீ தப்பா விசுவாசிக்கிறியா? நான் ஏழை விசுவாசிப்போ, உன் விசுவாசம் போயிரு, அப்படியே போயிரு. இல்லை நீ என்னை பற்றி சரியாக விசுவாசிக்கிறியா? உன் விசுவாசத்தின்படியே ஆக கடவுது. ஆகுது. நீங்கள் கவலைப்படாதீங்க. சில கிறிஸ்துவ ஆட்கள்லாம் வந்து நீங்கள் இப்படி அப்படின்னு சொன்னாங்கன்னா, சரி பரவாயில்ல, நீங்கள் அதை விசுவாசிக்குங்க, நான் இதை விசுவாசிச்சுக்கிறேன். ரெண்டும் ஒன்று தான். என்ன ஒன்று?
நீ விசுவாசி எப்படி உனக்காக கிடவுது, நான் தேவன் சொல்லிட்டாரு, நான் இதை விசுவாசிக்கிறேன், எனக்கு எப்படி ஆகட்டும், நீ இதை விசுவாசிக்கிறியா, சரி பரவாயில்ல, விவாதம் பண்ண வேண்டாம், வாக்குவாதம் பண்ண வேண்டாம், தர்க்கம் பண்ண வேண்டாம், நீ எதை விசுவாசிக்கிற போ. ஏன்னா பைபிளில் சொல்ல, நீ விசுவாசித்த எப்படி உனக்கு, சரி ஆண்டவர் ஏழன்னு விசுவாசிக்கிறியா போ, நீ விசுவாசி, நீ அப்படிதான் இருப்ப. நாங்கள் என்ன விசுவாசிக்கிறோம், தம்மை தொழுது கொள்கிற யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்பன்னராக இருக்கிறார். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலனை தேவனை தருகிறார். இடம் கொள்ளாமல் போகும் மட்டுமாய் தேவன் என் மீது ஆசீர்வாதத்தை வருஷிக்க பண்ணுவார்னு நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆமென். யாராவது ஏதாவது கேள்வி கேட்டாங்கன்னா, ஆமாம் நீங்கள் சொல்கிற மாதிரி நாங்கள் ப்ராஸ்பரிட்டி காஸ்பலை விசுவாசிக்கிறவங்க தான் நாங்கள் விசுவாசிக்கிறோம். எங்களுக்காக நீங்கள் தரித்திரத்தை விசுவாசி போங்க, ஐ டோன்ட் கேர், எனக்கு கவலையே இல்லை, பிரச்சனையே இல்லை, நீங்கள் அது போய்க்குங்க. விவாதம் பண்ண வேண்டிய, தர்க்கம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையவே கிடையாது. அவர்தான் சொல்கிறார், நான் தரித்திரர் இல்லை. இது எப்போ சொன்னார் தெரியுங்களா? மத்தேயு புஸ்தகம் போய்க்குவோம், 26ஆம் அதிகாரத்துக்கு போய்க்குவோம். அங்கே நடந்த உரையாடல், சில சம்பவத்தை நம்ம படித்து அங்கிருந்து சில காரியத்தை உங்களுக்கு நான் விளக்கி காண்பிக்கிறேன். 26:11 இது சொல்கிறார். எந்த ஊர்லன்னா பெத்தானியா ஊரில் தான் இயேசுவின் நண்பராகிய லாசரு இறந்து விட்டார். மரித்து 4 நாளாகிவிட்டது, நாரி போன சரீரம். இந்த சரீரத்தை கர்த்தராக இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுப்பினார். லாசருவின் சரீரத்தை உயிரோடு எழுப்பினார். இப்போ இன்னொரு டைம் அதே பெத்தானியா ஊருக்கு வரும்போது தான் சீமோன் என்றவருடைய வீட்டில் பெரிய விருந்து இயேசுவுக்கும் அவருடைய சீசர்களுக்கும் ஆயத்தம் செய்யப்பட்டிருந்தது. அந்த வீட்டில் இயேசு பந்தி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, லாசருவின் சகோதரியாகிய மரியாள் நன்றி பெருக்கோடு, நன்றி உள்ளத்தோடு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, பைபிளில் போடப்பட்டிருக்குது, இந்த இடத்துல வெறும் ஸ்திரீன்னு போடப்பட்டிருக்குது, இன்னொரு இடத்துல மரியாள் என்றே போடப்பட்டிருக்கிறது. 6ஆம் வசனம் படிக்கிறேன். இயேசு பெத்தானியாவில் குஷ்டரோகியாக இருந்த சீமோன் வீட்டில் இருக்கையிலே ஒரு ஸ்திரீ விலையேறப்பெற்ற பரிமள தைலம் உள்ள வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து அவர் போஜன பந்தியில் இருக்கும்போது அந்த தைலத்தை அவர் சிரசின் மேல் ஊற்றினாள். அவருடைய சீசர்கள் அதை கண்டு விசனமடைந்து, இந்த வீண் செலவு என்னத்திற்கு, இந்த தைலத்தை உயர்ந்த விலைக்கு விற்று தரித்திரருக்கு கொடுக்கலாமே என்றார்கள். இயேசு அதை அறிந்து அவர்களை நோக்கி, நீங்கள் இந்த ஸ்திரீயை ஏன் தொந்தரவு படுத்துகிறீர்கள்? என்னிடத்தில் நற்கிரியையை செய்திருக்கிறாள். தரித்திரர் எப்போதும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள், நானும் எப்போதும் உங்களிடத்தில் இரேன். கவனமாக கேளுங்க தேவ பிள்ளைகளே. லாசருவின் சகோதரியாகிய மரியாள் என்கிற பெண் நல்ல தைலத்தை கொண்டு வந்து இயேசுவின் சரீரத்தில் ஊற்றுகிறதை நாம் பார்க்கின்றோம். விலையேற பெற்ற தைலம், சென்ட். வேத வல்லுநர்கள் அந்த சென்ட்டுடைய ரேட்டை பேசுகிறாங்க. ரேட் என்ன, எவ்வளோ ரேட்டுன்னு சொல்கிறாங்கன்னா, ஒரு சாதாரண பெண்மணி திராட்சை தோட்டத்தில் போய் வேலை செய்து அங்கிருந்து வரக்கூடிய வருட சம்பளத்தை கணக்கு போட்டால் எவ்வளவோ அந்த ரேட்டு அந்த தைலத்துடைய விலையா. ஹலோ, என்ன சொல்கிறாருங்க? மாத சம்பளத்தை பற்றி சொல்லலை. நீங்கள் நம்ம சென்ட் வாங்கும் போதெல்லாம் விலை கம்மியாக வாங்குவோம். ஆனால் சில பேர் இருக்கிறாங்க, லக்ஸுரியான ஆட்களாக இருக்கிறாங்க, அவங்க வாங்குகிற சென்ட்டே பார்த்தீங்கன்னா சாதா சென்ட்டே 10,000-15,000 இருக்கும். ஹலோ, இருக்கிறீங்களா? என்னதாங்க சாதா சென்ட்டே? என்ன சாதா சென்ட்டா? ஏங்க நாங்கள் 10,000 யாராவது 10,000 போட்டு சென்ட் வாங்குறீங்களா? 1000 ரூபா போட்டு வாங்குறீங்களா? என்னங்க இந்த இடத்துல பார்க்குறோம், வருஷ சம்பளத்தெல்லாம் கணக்கு போட்டால் எவ்வளோ? ஒரு இன்னைக்கு கணக்கு போட்டால் சும்மா தோராயமாக வருஷத்துக்கு 10,000 கணக்கு, மாதத்துக்கு 10,000 சொன்னால் கூட வருஷத்துக்கு 1,20,000. அப்போ அந்த நலத தைலத்துடைய விலை எவ்வளோன்னா 1,00,000. அதாவது நான் வந்து சிம்பிள் ரேட்டை சொல்கிறேன். அதாவது ரொம்ப இறங்கி சாதாரண ஒரு ஆள் சம்பாதிக்கிற சம்பாத்தியத்தை வச்சு சொல்கிறேன். அப்போ என்ன அர்த்தம்? 1,20,000. திரும்ப சொல்கிற மாத வருமானம் அல்ல, வருஷ வருமானத்தை கணக்கிட்டு சொல்கிறார்கள். ஏன் இப்படி செய்தால்? ஒரே ஒரு காரியம், நன்றி பெருக்கினால், நன்றி மிகுந்த உள்ளத்தோடு
தன் சகோதரனுக்காக வாழ்வு கொடுத்தாரே, தன் சகோதரனுக்காக ஜீவன் கொடுத்தாரே, இயேசுவின் மீது வைத்திருக்கின்ற பாசத்தினால், நன்றி பெருக்கினால் அவள் மனதில் உள்ள எல்லா காரியத்தையும் பணத்தை போட்டு தைலத்தை வாங்கிட்டு வரா. விலையேறப்பட்ட நாளகம், மிக விலையேறப்பட்ட தைலம் தலையில் ஊற்றி கால் வரையிலும் வழிந்தோட செய்யும்படி செய்கின்ற ஒரு காரியம். சொல்கிறாங்க அந்த சென்ட்டு 5 கிலோமீட்டர் தூரத்துக்கு வாசம் வீசுமா பாருங்க. ஹலோ, நம்ம போடுற சென்ட்டு பக்கத்திலே போக மாட்டேன்னுது. சில பேர் காலையில் அடிச்சுட்டு வருவாங்க, சர்ச்சுக்கு வந்தால் கையை தூக்குனாலே மயக்கம் மட்டும் விழுந்துற அளவுக்கெல்லாம் சென்ட்டோட வேல்யூ போயிடுது. ஆனால் இந்த சென்ட்டு கிட்டத்தட்ட 5 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர். யூதாஸ் இதை பார்த்து உடனே பேசுகிற ஒரு காரியம் பார்த்தீங்கன்னா, அப்படி சீசர்கள் அதை கண்டு, இந்த இடத்துல சீசர்களும் போடப்பட்டிருக்குது, ஒரு இடத்துல யூதாஸ்னே வரும். இந்த விசனம் அடைந்து இந்த வீண் செலவு என்னத்திற்கு கூச்சல் போடுறான். வீண் வீண், ரொம்ப வேஸ்ட் பண்ணுறியம்மா, வேஸ்ட் பண்ணுறிய, இந்த வீண் செலவு என்னத்திற்கு சத்தம் போடுறாங்க பாருங்க. கர்த்தருக்காக விலையேற பெற்றதை இவள் செய்கிறாள். ஆனால் யூதாஸ் இதை பார்க்கும்போது வீண் என்று பேசுகிறத பார்க்குறோம். அன்றைக்கி நேரத்தில் பாருங்கள், இந்த உலகத்தில் கூட நம்ம கர்த்தருக்காக ஏதாவது செய்யும்போது சில ஆட்கள், நம்ம கூட இருக்கிற ஆட்களே சில பேர் இருக்காங்க, இவ்வளோ கொடுத்தே ஆகணுமா, இவ்வளோ செஞ்சே ஆகணுமா. பார்த்துறீங்களா? ஏங்க உங்கள் வீட்டில் இந்த மாதிரிலாம் பேசி கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லைங்களா? நீங்கள் என்னைக்காவது அன்றைக்கி தான் பாருங்கள், ஒரு முழு மாதம் சம்பளத்தையும் கொடுக்கணும்னு ஆசைப்படுவீங்க. இப்போ இந்த மாதம் கொடுத்தே ஆகணுமா, இது இப்படி பண்ணியே ஆகணுமா, செஞ்சே ஆகணுமா, இவ்வளோ கொடுத்தே ஆகணுமா, எதுக்கு உன் காசை வீண் பண்ணுற, வீண் ஏன் செலவு செய்கிற? யாராவது நீங்கள் கர்த்தருக்காக கொடுக்க முன்முறை வீண் சொன்னாங்கன்னா அது யூதாசின் ஆவி. ஹலோ, அப்பாலே போ யூதாசின் ஆவியே. சில விரட்ட வேண்டியது இருக்குது, சில யூதாசின் ஆவியெல்லாம் விரட்ட வேண்டியது. உங்கள் வீட்டில் கூட ஜாக்கிரதை, முன்னாடியே யூதாசின் ஆவியெல்லாம் விரட்டிடுங்க. ஆண்டவருக்காக ஏதாவது செய்கிறதுக்கு முன் வரும்போது உங்களுக்கே தெரியும், யூதாசின் ஸ்பிரிட்டு சில குடும்பத்தில் வேலை செய்கிறத நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். இன்றைக்கும் சில வீடுகளில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்குது. இயேசுவின் நாமத்தில் யூதாசின் ஆவிகளுக்கு உங்கள் வீட்டில் இடமில்லாமல் போவதாக. ஆமென். பாருங்க, அவன் நினைக்கிறான் யூதாஸ் கர்த்தருக்கு கொடுப்பதும் கர்த்தருக்கு செலவு செய்ததும் வீண் செலவு என்று நினைத்து கொண்டிருக்கிறான். நல்லா கவனமாக கேளுங்க தேவ பிள்ளைகளே, நல்லா கவனமாக மனசில் வச்சுக்கங்க. நீங்கள் கர்த்தருக்காக செய்கின்ற எந்த ஒரு காரியமும் வீண் கிடையவே கிடையாது. ஒருவேளை உங்கள் மனமே ஏதாவது சொன்னிச்சுன்னா அப்பால் இப்போ யூதாசின் ஆவியே. ஒருவேளை உங்கள் வீட்டில் உள்ள யாராவது எதுக்கு இவ்வளோ பண்ணுறீங்கன்னா உடனே டைரெக்டாக திட்டிவிடாதீங்க, அவங்க மனசுக்குள்ளே திட்டுங்க. புரியுதுங்களா? நீங்கள் பட்டு திட்டி இப்போ பாஸ் தான் சொல்ல சொன்னான்னு சொல்லி வீட்டில் போனீங்கன்னா அவ்வளோதான். அடுத்தது வீட்டுக்கு வந்துடுவாங்க வண்டி எடுத்துகிட்டு வந்து, நீங்கள் தான் சொல்லி கொடுத்தீங்களா அப்படிலாம் சொல்ல சொல்லிடுங்க. சில விஷயத்த அடக்கி வாசிக்கணும், சில விஷயத்தை ஞானமாக பேச ஆரம்பிக்க வேண்டும். கர்த்தருக்காக கொடுக்கும்போது நல்ல மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அது உங்களுடைய கணக்கிலே அது கணக்கு வைக்கப்படுகின்றது. தேவன் நீங்கள் கர்த்தருக்காக செய்கின்ற எந்த ஒரு காரியத்தையும் அவர் 100 மடங்காக பெருக்கி தருகின்ற ஆண்டவராக இருக்கின்றார். ஆமென். முதல்ல வீண் சொன்னானா, அடுத்து என்ன சொல்றானா, இதை விற்று தரித்திரருக்கு கொடுத்திருக்கலாமே, இவ்வளோ பணத்தை இப்படி வீண் பண்றியே, தரித்திரருக்கு கொடுத்திருக்கலாமே. வேதம் சொல்லுது, இன்னொரு இடத்துல பிரித்து காமிக்க நேரம் இல்லை, இன்னொரு இடத்துல இப்படி சொன்ன ஸ்டேட்மெண்ட்டை பற்றி வேதம் சொல்லும்போது என்ன சொல்லுதுன்னா, அவன் தரித்திரன் மீது கரிசனை பற்றி எப்படி பேசவில்லையாம், அவன் திருடனாக இருந்தபடியினால் இப்படி சொன்னான் என்று இன்னொரு சுவிசேஷக்காரர் அப்படியே சொல்கிறார். நீ எடுத்து படிச்சு நமக்கு தெரியும். இப்போ நம்ம அதை டீச் பண்ணல, நான் வேறு காரியத்துக்கு டீச் பண்ண அதெல்லாம் எடுத்து காமிக்க விரும்பல. பைபிள் இருக்குது, அவன் திருடனாக இருந்தபடினால் அப்படி சொன்னான் என்றே போடப்பட்டிருக்கிறது. இயேசு சொன்னார், இவளை தொந்தரவு செய்யாதே, அவளை விட்டுவிடு, அவள் எனக்கு கொடுத்திருக்கிறாள், என்னிடத்தில் நற்கிரியையை செய்திருக்கிறாள். ஆமென். இயேசு கிறிஸ்து பார்த்து சொல்ற, தொந்தரவு பண்ணாத, கொடுக்குற ஆள் டிஸ்டர்ப் பண்ணணும், ஆண்டவரை தொந்தரவு செய்யாத. நான் உங்களுக்கு சொல்கிறேன், கர்த்தருக்காக ஏதாவது கொடுக்கும்போது இடையில குறுக்கு பண்ணி தொந்தரவு செய்யாதீர்கள். கர்த்தருக்காக கொடுக்கட்டும். நற்கிரியை செய்திருக்கிறார்கள். சில ஆட்கள் பாருங்க, அவங்களும் கொடுக்க மாட்டாங்க, கொடுக்குறவங்களையும் விட மாட்டாங்க. என்ன அமைதியாக இருக்கிறீங்க? உங்கள் வீட்டிலலாம் இல்லைங்களா யாரும்? இன்னும் இல்லாத மாரி பார்க்குறீங்க? நான் நிறைய பார்த்துருக்குறேன்.
நிறைய குடும்பங்களை இந்த காதால உங்கள் வீட்டில் நடக்கிற சம்பவத்தெல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறேன். யாருன்னு சொல்ல மாட்டேன், ஆனால் கேள்வி மட்டும் பட்டிருக்கிறேன். புரிஞ்சுச்சு என்ன சொல்கிறதுன்னு. அதனால் அதை மனதில் வச்சு இப்போ பேசலை. இப்போ பேசுன்றதுக்காக உள்ளத்தில் ஆவியான ஒரு ஏவரப்படினால இதெல்லாம் பேசி கொண்டிருக்கிறேன். புரியுதுங்களா? பிறகு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாருன்னா படிக்கிறேன் பாருங்களேன். இந்த தைலத்தை 12ஆம் வசனம், இந்த தைலத்தை என் சரீரத்தின் மேல் ஊற்றினது என்னை அடக்கம் பண்ணுவதற்கு எத்தனமான செய்கையாக இருக்கிறது. இந்த சுவிசேஷம் உலகத்தில் எங்கெங்கு பிரசங்கிக்கப்படுமோ அங்கங்கே இவளை நினைப்பதற்காக இவள் செய்ததும் சொல்லப்படும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். என்ன அர்த்தம், என்ன விஷயம்? இந்த பெண்மணி முழு உலகத்துக்கு ஒரு சுவிசேஷத்தை அறிவிக்கிறாள். என்னத்தை அறிவிக்கிறான்னா, நீங்க ஏதோ கொடுக்கறதுனால தரித்திரம் நீங்காது. இயேசு கிறிஸ்துடைய மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதல் தான் இந்த உலகத்தின் தரித்திரத்துக்கு தீர்வு என்பதை இந்த பெண்மணி அறிவிக்கிறாள் என்பதை இயேசு கிறிஸ்து காண்பிக்கிறார். நான் சொல்லட்டுங்களா? இந்த உலகத்தில் எவ்வளவு பணத்தை நீங்க விற்று கொடுத்தாலும் தரித்திரம் தீரும் என்று நினைக்கிறீர்களா? கிடையவே கிடையாது. அப்படிதான் பாருங்க, சென்னை பட்டணத்தில் இந்த பிளாட்ஃபாரத்தில் இருக்கிற ஆட்களுக்கெல்லாம் கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லி கவர்மெண்ட் நிறைய இந்த அப்பார்ட்மெண்ட் வீடுகள்லாம் கட்டி விட்டாங்க. இந்த ஆசாமிங்க என்ன பண்ணாங்கன்னா, அடுத்த 1 மாதத்துல திரும்ப பிளாட்ஃபாரத்தில் போய் படுக்க ஆரம்பிச்சாங்களாம். என்னையா பண்ணீங்க? அதெல்லாம் வித்துட்டோங்க அப்படின்னு. யோசிச்சு பாருங்க, தரித்திரத்தை நீக்கணுன்றதுக்காக கவர்மெண்ட் ஸ்டெப் எடுத்து அவங்களுக்கு வீடு கட்டி கொடுத்தாலும் அடுத்தது எங்கே தான் போகிறாங்க? அவங்க பிளாட்ஃபாரம் தான் போகிறாங்க. அப்போ நான் சொல்கிறேன், எவ்வளோதான் இந்த உலகத்தில் தரித்திரம் எவ்வளோ கொடுத்தாலும் தரித்திரம் தீராது. அவருடைய புத்தி மாறணும். புரிஞ்சுங்களா? என்னதான் பண்ணிய குளிப்பாட்டி பஞ்சு மெத்தையில் படுக்க வச்சாலும் கொஞ்ச நேரத்திலே பண்ணி என்ன பண்ணும் அது வேலையை. கேள்விப்பட்டீங்க, நீங்கள் கேள்விப்படாத நான் சொல்லிட்டு இருக்கிறேன். ஏனென்றால் அதனுடைய இருதயம் மாற்றப்பட வேண்டும், எண்ணம் மாற்றப்பட வேண்டும். இருதயம் மாறாமல் என்னதான் பண்ணலாம், ஒரு வேலையும் ஆகாது. தரித்திரத்தை போப்பு நல்லா சொன்ன கவனமாக கேளுங்க. எவ்வளோதான் நம்ம மக்களுக்கு தரித்திரம் போகிறது, எவ்வளோதான் அள்ளி கொடுத்தாலும், உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லா பொருளையும் நீங்கள் கொடுத்தாலும் தரித்திரம் தீரவே தீராது. இவள் என்னத்தை காண்பித்தாள்? இயேசு கிறிஸ்துடைய மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதலை காண்பிக்கிறாள். என்னத்தை காண்பிக்கிறேன்? இயேசு கிறிஸ்து இதை விற்று கொடுக்குறான், தரித்திரம் தீராது. இவ அழகாக ஒன்று சொல்கிறா, என்னுடைய பாடு மரணம், என்னுடைய மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதல் மூலமாகத்தான் முழு உலகத்துக்கு மீட்பு காத்து கொண்டிருக்கிறது. இதன் மூலமாக தம்மை தொழுது கொள்கிற யாவருக்கும் அவர் ஐஸ்வர்ய சம்பன்னர். ஆமென். புரிஞ்சுங்களா? அதனால நம்ம கொடுக்க, அப்பனா தரித்திரத்துக்கு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்ல வரோமா? இல்லை. ஏழைகளுக்கு கொடுக்குறவன் கர்த்தருக்கு, ஏழைகளுக்கு கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். கர்த்தர் கொடுத்ததை கர்த்தர் அவனுக்கு திரும்பி கொடுப்பார் என்றான் வேதத்தில் போடப்பட்டிருக்கிறது. புரியுது? அதனால சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ளவன் பாய். அதனால ஏழைகளுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்ல வரல. திக்கற்றவனும் எளியவனும் உன்னிடத்தில் இல்லாதிருப்பானாக என்று வேதத்தில் போடப்பட்டிருக்கிறது. ஆகதான் கடன் ரத்து செய்கின்ற காரியத்தை தேவன் ஏன் கொண்டு வந்தார்? எளியவன் இருக்கக்கூடாது, கடன் பட்டவன், சிறுமைப்பட்டவன் உனக்குள்ள இருக்கக்கூடாது என்பதற்காக கர்த்தர் கொண்டு வர ஆரம்பித்தார். அதெல்லாம் செய்யணும். ஆனால் நம்முடைய மனதில் இது கொடுக்கறதுனால இவன் தரித்திரம் தீரும் நினைக்கவே நினைக்காதீங்க. நம்ம கொடுத்தாலும் அடுத்தது அவர்களை கிறிஸ்துவாண்டை நடத்த வேண்டும். நம்ம என்ன கொடுத்தாலும் கொடுத்துட்டு அப்படியே போயிடக்கூடாது. ஒரு காலகட்டத்தில் சுவிசேஷம் இந்தியாவுக்கு வந்தது. எப்படி வந்தது? சேவைகள் என்ற அடிப்படையில் வந்தது. சேவை செய்தார்கள். இயேசு கிறிஸ்துடைய மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதலை போதிக்காமல் விட்டு போயிட்டார்கள். ஆனால் அன்றைக்கு அவர்கள் சேவை செய்ததோடு அதை அன்னைக்கே இப்படி செஞ்சுருந்தாங்கன்னா இன்றைய நேரம் இந்தியா கிறிஸ்தவ நாடாகவே பெரிய அளவுக்கு விளங்க ஆரம்பிச்சிருக்கோம். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். என்ன சொல்கிறோன்னா, நம்ம கொடுக்கறதுனால தரித்திரம் தீராது. ஆனால் ஒன்று, இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை விசுவாசித்தால் மட்டும்தான் தரித்திரம் தீரும். ஆமென். இப்போ யூதாஸ் பார்த்தீங்கன்னா, தரித்திரர் இந்த உலகத்தில் இருக்கிறாங்க என்று யூதாஸ்க்கு காண்பித்தது மட்டும் இல்லை, நான் தரித்திரன் அல்ல, அவனுக்கு நான் ஐஸ்வர்ய சம்பன்னர் என்பதை யூதாஸுக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். நம்முடைய பைபிளில் போடப்பட்டிருக்குது, அதாவது அவருடைய தரித்திரத்தினாலே நாம் ஐஸ்வர்யவான்களாகும்படி உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே.
ஆமென். புரிஞ்சுங்களா? விஷயம் புரிஞ்சுங்களா? கல்வாரி சிலுவையில் நடந்த விஷயம். ஏன் தரித்திரரானார்? பைபிள் போடப்பட்டிருக்குது, நாம் ஐஸ்வர்யவானாவதற்கு தரித்திரரானாரே. அவர்தான் தேவ பிள்ளைகளே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இப்படிப்பட்ட செழிப்பின் வாழ்க்கைக்குள்ளாக தான் தேவன் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். நான் சொல்கிறேன், இது கானானின் ஆசீர்வாதத்துக்குள் தேவன் கொண்டு வந்திருக்கிறார். கானானின் ஆசீர்வாதம் ஏதோ கொஞ்சம் கிடையாது, ஏராளம், தாராளம், மிதமிச்சிய ஆசீர்வாதம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். திரும்ப லேவியராகமம் புஸ்தகம் போவோம், 26ஆம் அதிகாரத்தை போய்க்குவோம். அங்கிருந்து இந்த கானானின் ஆசீர்வாதத்தில் ஒரு காரியத்தை படிச்சுட்டு வரோம், ஒரே காரியத்தில் நின்றுட்டு இருக்கிறோம். திரும்ப அங்கேயே போவோம். ஆகவே மனதில் நன்றாக பதித்துக் கொள்ளுங்கள், தேவன் தரித்திர சாமி அல்ல, ஏழை சாமி கிடையாது. தேவன் ஐஸ்வர்ய சம்பன்னர் என்பதை மனதில் நிறுத்திக் கொள்ளுங்கள். இன்றைக்கு இதன் மூலமாக பல விஷயத்தை இன்றைக்கி நம்ம படித்தோம், அதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். ஏன் இதை சொல்கிறோம்னா, கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்கிற நாம் தேவனை குறித்த சரியான எண்ணம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். கிறிஸ்தவ வாழ்விலிருந்து விட்டு தேவனை தப்பு தப்பாக நினைக்கக்கூடாது, தப்பு தப்பாக எடை போடக்கூடாது. 26ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் படிப்போம். உங்கள் சத்துருக்களை துரத்துவீர்கள், அவர்கள் உங்கள் முன்பாக பட்டயத்தால் விழுவார்கள். கானானின் வாழ்க்கையிலே கானான் தேசத்துடைய ஆசீர்வாதத்தில் ஒரு ஆசீர்வாதம் பார்த்தீங்கன்னா, சத்துருக்களை உங்கள் சத்துருக்களை துரத்துவீர்கள். அதாவது துரத்துவீர்கள் சொல்வது எதை காண்பிக்கிறது? தேவன் நமக்கு அவருடைய அதிகாரத்தையும் தேவனின் வல்லமை நிறைந்த வாழ்க்கையும் நமக்குள் எப்படி அவர் கொண்டு வந்திருக்கிறார் என்பதை இங்கு மோசே விலைக்கு காண்பிக்கிறத பார்க்கிறோம். இன்றைக்கு தேவனாய கர்த்தர் பலவீனமான வாழ்க்கைக்குள் வாழ்வதற்காக தேவன் நம்மை அழைக்கவில்லை, அதற்காக ரட்சிக்கவில்லை. பலவீனமாகவே இருக்க வேண்டும் என்பதற்காக கர்த்தர் ரட்சிக்கவில்லை. என்னை பலப்படுத்த கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு என்று சொல்லப்பட்ட வாழ்க்கைக்குள்ளாக தேவன் நம்ம நடத்தியிருக்கிறார். இந்த இடத்துல ஒருவேளை துரத்துவீர்கள் என்று போடப்படவில்லை. ஒருவேளை துரத்தினாலும் துரத்துவீங்க, துரத்தாமல் போனாலும் போவீங்க, அப்படி இல்லை. கண்டிப்பாகவே துரத்துவீர்கள். ஒருவேளை போடல, நிச்சயமாகவே உங்கள் சத்துருக்களை நீங்கள் துரத்துவீர்கள். ஆகவேதான் வேதத்தில் போடப்பட்டு பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். பிசாசை பார்த்து பயந்துட்டு இருக்காதீங்க. கானான் வாழ்வு, வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்வை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த வாழ்க்கைக்கு தான் இன்றைக்கு என்னை உங்களை கர்த்தர் ரட்சித்திருக்கிறார். வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார், நாமும் விரும்ப வேண்டும். இந்த பூமியிலே வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்வு வாழ்வேன் என்று சொல்லி வேதத்தில் விசுவாசிக்கிறவர்கள் நடக்கும் அடையாளங்களாவன என்று போடும்போது, என் நாமத்தினால பிசாசுகளை துரத்துவார் என்று போடப்பட்டிருக்கிறது. ஆமென். இயேசு நாமத்தினால் பிசாசுகளை நாம் துரத்துவோம் என்று போடப்பட்டிருக்கிறது. துரத்துங்க. இயேசு நாமத்தை பயன்படுத்தி எல்லா காரியத்தையும் நாம் இந்த பூமியிலே அதிகாரம் பெற்று வல்லமை பெற்று இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்று கர்த்தர் ஆசைப்படுகின்றார். ஆமென். கிறிஸ்தவ வாழ்க்கை என்று சொல்லக்கூடியது பிசாசின் ஆதிக்கத்தின் கீழ் வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை அல்ல, பிசாசை ஆதிக்கம் செய்கிற ஒரு வாழ்க்கை. ஆமென். புரியுதுங்களா? அவனுடைய ராஜ்யத்துக்கு கீழே இருந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை கிடையாது, தேவனுக்கு கீழாக இருந்து வாழ்கிற ஒரு வாழ்வு. வியாதியை ஆளுகை செய்கிற ஒரு வாழ்வு, நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். பாவ சோதனைகளை ஆளுகை செய்கிற ஒரு வாழ்வு, தரித்திரத்தை ஆளுகை செய்கிற ஒரு வாழ்வு, தீமைகளை ஆளுகை செய்கிற ஒரு வாழ்வு, வெற்றி சிறந்த வாழ்க்கை வாழ்கிற வாழ்வு தான் கிறிஸ்தவ வாழ்வு. அதை சொல்றதுக்காக சொல்றார், நீங்கள் சத்துருவை துரத்துவீர்கள். சத்துருக்களை பன்மையில போடும் சத்துருக்களை துரத்துவீர்கள். பயப்படக்கூடாது. அவர் சொல்லிட்டார், இந்த அதிகாரத்தையும் அந்த ஆளுமையையும் வல்லமையையும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அவர் சொல்ல உங்கள் சத்துருக்களை துரத்துவீர்கள் அவர் சொல்லியிருக்கிறாரு. இப்போ இயேசுவின் நாமத்தை பயன்படுத்தி அந்த அதிகாரத்தை உடையவர்களாக நாமும் என்ன பண்ண வேண்டும் என்றால், இயேசுவின் நாமத்தில் துரத்த வேண்டும். ஆமென். எல்லாவற்றையும் நமக்காக செய்து முடித்து விட்டார். ஒரு முறை அப்படிதான் பாருங்க, ஒரு சம்பவம் கேள்விப்பட்டேன். ஒருத்தங்க மலை மேலே ஏறிட்டு இருக்கும்போது, ஒரு குரூப் ஏறிட்டு இருக்கும்போது கீழே கொஞ்சம் லேட்டாக ஒரு 4-5 பேர் வந்தாங்க. அதுக்கு முன்னாடியே இன்னொரு குரூப் மேலே போயிட்டுருக்குறாங்க. மேலே போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பாறைக்கு அடியில் வந்து ஒரு பாம்பு தலை நீட்டிகிட்டு இருந்தோடனே மக்கள் பயந்துட்டாங்க. ஐயோ பாம்புன்னு சொல்லி எல்லோரும் என்ன பண்ணாங்க, பாம்புன்னா படையே நடுங்குன்ட்ருக்காங்க. இது வேறு தலையை நீட்டிகிட்டு இருக்கோம். எல்லோரும் கீழே ஐயோ பாம்புடான்னு சொல்லி கீழே நடந்து போகிற இந்த பாதையில் பாம்பு திரும்ப போனால் அது நம்மளை சீரி ஏதாவது கடிச்சிருச்சுன்னா என்ன பண்ணுறது, கீழே இறங்கி போயிட்டாங்களாம் பாருங்கள்.
கீழே ஒரு குரூப் அப்போ தான் மேலே ஏறது ரெடியாக இருக்கும்போது, என்னப்பா என்ன என்ன எல்லாம் கீழே இறங்கி வந்துட்டு என்ன நடந்துச்சு கேட்கும்போது, அது ஒன்றும் இல்லை பிரதர், போகிற வழியில் ஒரு பெரிய பாம்பு ஒரு பாறையிலேருந்து எங்களை எட்டி பார்த்துட்டு இருக்குது அப்படின்னாங்களாம் பாருங்க. அவர் ஐடியா கொடுத்தாராம், சரி நம்ம இவ்வளோ பேர் போகிறோம், பயப்பட வேண்டாம் வாங்கன்னு சொல்லி இவர் திரும்ப அதே பக்கம் போகிறார். கூட்டி போயிட்டு இருக்கும்போது சொல்லப்போனால் பாம்பு எட்டி பார்க்கல, பாம்பு மேலே கல் இருக்குது, அதில் தப்பிக்க முடியாமல் பாம்பு நகர முடியாமல் வேடிக்கை பார்த்துட்டு கண்டுபிடிச்ச உடனே அவர் பக்கத்தில் இருக்கிற நல்ல ஒரு தடியை எடுத்து வந்து நல்லா அடித்து சாகடிச்சிட்டு தலையில் ஒன்றுமில்லாம ஆக்கிட்டு திரும்ப அந்த கல்லை நல்லா தலைமையிலே வச்சுட்டு போனாராம் பாருங்க. என்ன சொல்கிறேன்னா, இப்படி தான் பிசாசு ஒரு தலையை ஆட்டிக்கிட்டு இருந்தான். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உலகத்தில் அவன் என்ன தலையாட்டுறான்னு சொல்லி கல்வாரி சிலுவையிலே அவர் அவனுடைய தலையை நசுக்கினார். இப்போ தைரியமாக போகலாம். சில இடத்துல அவன் வாலாட்டுவான், உயிரோடு இருக்கிற மாதிரி காமிப்பான். பயப்படாதீங்க, அது பல்லு பிடுங்கப்பட்ட பொக்கவாயி கிழட்டு சிங்கம், எவனை கெரிச்சிக்கலாமோ என்று வகை தேடி கெர்ஜிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி அவன் வேலையே சும்மா சத்தம் போடுறது தான், பயந்துராது அப்படின்றார். உலகத்தில் சொல்ல குலைக்கிற நாய் கடிக்காது. நம்ம ஆனால் எதை பார்த்து குலைக்கிற நாயை பார்த்தா பயப்படுவோம். ஏதாவது கடிச்சிச்சுன்னா என்ன பண்ணுறது? உலகத்தில் சொல்கிறான் அது கடிக்காதுப்பா அப்படின்னு. பிசாத்தை போய் கெர்ஜிப்பான்னா பயந்துராதீங்க, உங்களை பயமுறுத்துறது தான் அவனுடைய வேலை. அவதான் தேவ பிள்ளைகளே, எப்படி முன்னாடி போனவங்க பயந்து கீழே வந்தாங்களோ பின்னாடி போனவங்க அடித்து தைரியமாக வாங்கன்னு சொன்னார். இயேசு கிறிஸ்து நமக்காக கல்வாரி சிலுவிலே எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். ஆமென். பைபிளில் போடப்பட்டிருக்குது, மரணத்துக்கு அதிகாரியான பிசாசானவனை தமது மரணத்தினாலே ஜெயித்தார் என்று போடப்பட்டிருக்கிறது. அவன் தலை நசுக்கி விட்டார், ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிட்டார். இன்னும் சொல்ல போனால் அவனை நிர்ராயுதபாணியாக மாற்றிவிட்டார். புரிஞ்சுங்களா? அவனை தூசியிலும் தூசி ஆக்கிட்டார். சொல்கிறாங்களா, நீல தூசிடா அப்படின்ற மாதிரி. இது யாருக்கு பொருந்தும்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிசாச அவருக்கு நல்லாவே பொருந்தும். அவர் பிசாச தூசியிலும் தூசி ஆகிட்டாரு. இப்போ நீங்கள் சொல்லணும், நீலாம் தூசுடா அப்படின்னு சொல்லணும். ஹலோ, இவ்வளோ பெரிய பிசா, எதுக்கு நம்ம பேச்சில் அவனை பெரிய ஆளாக காமிச்சிட்டோம்? அவன் தூசு சொல்லுங்க, தூசி தூசு. அவன் சரியான லூஸு, அவன் அப்படி தான் பண்ணிட்டு இருப்பான். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, நம் முன்னேற்றத்துக்கான வழிகளை இயேசு கிறிஸ்து திறந்து வைத்து விட்டார். நமக்கு முன்பாக தடைகள் எல்லாவற்றையும் நீக்கி விட்டார். எதிர்காலத்தை சுதந்திரிக்க வேண்டிய பொறுப்பை நம்முடைய கையில் கொடுத்திருக்கிறார். அவர்தான் கானான் வாழ்வு என்பது. தேவன் நமக்காக கல்வாரி சிலுவையிலே சம்பாதித்து வைத்த எல்லா காரியத்தையும் சுதந்திரிக்கிற வாழ்வு. தேவன் நமக்காக சுகத்தின் வாசலை திறந்து வைத்து விட்டார். தேவன் நமக்காக ஐஸ்வர்யத்தின் வாசலை திறந்து வைத்து விட்டார். தேவன் நமக்காக செழிப்பின் வாசலை திறந்து வைத்து விட்டார். தேவன் நமக்காக கல்வாரியில பலத்தின் வாசலை திறந்து வைத்து விட்டார். இப்ப இவைகள் என்னுடையது என்று சொல்லி உரிமை பாராட்டி எடுத்துக்கொள்ள வேண்டும். வேதத்தை படிக்கும் போதெல்லாம் நீ படிக்கும் போது சந்தோஷமா, இது என்னுடையது, ஆமா இது என்னுடையது, இது என்னுடையது, இயேசு நாமத்தில் இதை எடுத்துக்கொள்கிறேன் என்று சொல்லி உரிமை பாராட்டி எடுத்துக்கொள்ளுங்கள். எந்த வேத பகுதியை படித்தாலும் நன்றாக மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். தேவன் உங்களோடு பேச ஆரம்பிப்பார். தேவன் பேசும்போது நீங்கள் சொல்லணும், இது என்னுடையது, இது என்னுடையதாக மாற வேண்டும் என்பதற்காக தான் இயேசு கிறிஸ்து கல்வாரிக்கு போனார். இதற்கான வாசலை தேவன் இயேசு எனக்காக திறந்து வைத்து விட்டார். நீங்கள் சொல்லணும், வியாதியே இயேசு நாமத்தில் அப்புறம் போ, தரித்திரமே இயேசு நாமத்தில் அப்புறம் போ. பிசாசை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. சத்தியம் என்ன தெரியுங்களா? உண்மை என்ன தெரியுங்களா? பிசாசு தான் நம்மை பார்த்து பயந்து கொண்டிருக்கிறான். பக்க சொல்லுங்க, நீ பிசாசை பார்த்து பயப்படாதீங்க, பிசாசு தான் உங்களை பார்த்து பயந்துட்டு இருக்கிறான். ஆமென். புரிஞ்சிச்சிங்களா? நம்ம பெருசா நம்ம பேசுகிற பேச்சே பாருங்க, ரொம்ப ஒன்றும் கிடையாது. அவன் நம்மளை பார்த்து பயந்துட்டு இருக்கிறான். நான் சொல்ல ஏற்க தூசு, அவன் ஒரு லூஸு, அவனால் ஒன்றும் உங்களை பண்ண முடியாது. ஆமென். ஏனென்றால் பைபிள் போடப்பட்டிருக்குது, உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர். புரிஞ்சுங்களா? நீங்க எதுக்கு பயந்துட்டு இருக்கிறீங்க? இயேசுவை காட்டிலும் பெரிய சக்தி இந்த உலகத்தில் இருக்குதா? ஏதாவது இருக்குதா? ஜீவ சக்தியை காட்டிலும் பெரிய சக்தி ஏதாவது இருக்குதா? நான் கேட்கிறேன், இயேசுவை விட
இந்த உலகத்தில் வேற ஏதாவது இருக்குதா? அப்புறம் எங்க பயந்துட்டு இருக்கணும்? நத்திங் ஃபெல்லோ ஹேகன் சொல்லுவார், மிஸ்டர் நத்திங்னுவார் அவனை பற்றி சொல்லும் போதெல்லாம். அவன் நத்திங் சொல்லுங்க, நத்திங் ஃபெல்லோ, ஒன்றும் இல்லாதவன். நல்லா தான் சொல்லுங்களேன். நீங்கள் ஒன்றும் இல்லாத ஆள் மாதிரி பேசுகிறீங்க. இயேசு நாமம், இயேசுன் ரத்தம், அவருடைய வார்த்தையெல்லாம் தேவன் நமக்கு கொடுத்துருக்கிறாரே, எவ்வளோ அதிகாரம். நீங்கள் எதுக்கு ஒன்றும் இல்லாத ஆள் மாதிரி பேசுகிறீங்க? நான் தாங்க மிஸ்டர், எனக்கு தாங்க. நம்ம சொல்கிறோம் எனக்கு ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி ஐ ஆம் நத்திங்னு சொல்லிட்டு இருக்கிறோம். பார்த்துறீங்களா? ஒன்றுமே இல்லைங்க, ஒன்றுமே இல்லைங்கன்னா என்ன அர்த்தம்? வேற ஒன்றும் இல்லை. ஐ ஆம் நத்திங். டெவில் இஸ் நத்திங் ஃபெல்லோ. புரியுதுங்களா? நாம் தம்மை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்பனராக கர்த்தர் நமக்கு இருக்கின்றார். ஆமென். அப்படிப்பட்ட தேவனை நான் ஆராதிச்சுட்டு இருக்கிறேன். வந்து தேவனாய கர்த்தர் நமக்கு முன்பாக சென்று கோணலானவைகளை எல்லாம் செவ்வையாக்கி வைத்திருக்கிறார். ஆமென். அதுதான் நீங்க தனியா போகல, உங்க முன்னாடி கர்த்தர் போயிட்டு இருக்கிறார். ஆண்டவர் அடிக்கடி சொல்ற ஒரு வார்த்தைங்க, இந்த மக்கள் பயந்துருக்கும் போது நீ பயப்படுற, உனக்கு முன்னாடி தூதன் அனுப்புற, தூதனானவர் என்று சொன்னாலே கிறிஸ்து, உனக்கு முன்னாடி கிறிஸ்து போறாரு. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். என் வாழ்க்கை பயணத்தில் எனக்கு முன்பாக கிறிஸ்து, என் குருவாகிய கிறிஸ்து, என் ரபியாகிய கிறிஸ்து, என் போதகராகிய கிறிஸ்து எனக்கு முன்னாடி சென்று கொண்டிருக்கிறார். நான் ஏன் பயப்பட வேண்டும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எவ்வளோ நல்லவர் பாருங்க கர்த்தர். வந்து இந்த உலகத்தில் பெரிய பெரிய அரசியல்வாதிகள், பெரிய பெரிய தாதாங்களுக்கு முன்னாடி சோல்ஜர்ஸ் போவாங்க, பிளாக் கேட் போவாங்க, வந்து இல்லைங்களா? ஆனால் தேவன் பாருங்க நமக்கு முன்னாடி சொல்றாரு, நானே உனக்கு முன்னாடி போறேன்ப்பா. எவ்வளோ பெரிய பாக்கியவான்கள் தெரியுங்களா? எவ்வளோ பெரிய கொடுத்து வஞ்சம், எவ்வளோ பெரிய ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் தெரியுங்களா? அவர் சொல், நீ ஏன் பயந்து, உனக்கு முன்னாடி நான் போறேன். ஏங்க அவர் எவ்வளோ பெரியவர். அவர் சொல்றாரு, நீ ஃபீல் பண்ணாத, உனக்கு முன்னாடி நானே வந்துட்டு இருக்கிறேன்றார். ஆகவே நான் சொல்கிறேன், நீங்கள் தனியாக போகவில்லை, உங்களுக்கு முன்பாக கிறிஸ்து முன்பு சென்று கொண்டிருக்கிறார். அது ஒரு பாட்டு பாடுவாங்களே, இயேசு ராஜா என்ன இப்படி பண்றீங்க? எவ்வளோ ஒரு அழகான ஒரு பாட்டு. வந்து இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஓசன்னா கீதம் பாடுவோம், வேகம் சென்றிடுவோம், ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம். அந்த காலத்தில் பாடின அருமையான ஒரு பாடல் இதெல்லாம். வந்து ஒரு டைம் சர்ச்சு முடியும் போதெல்லாம் சில சபைகளை சர்ச்சு முடியும் போது இந்த பாட்டை பாடிக்கிட்டே போவாங்க இல்லையா? ஏசு ராஜா முன்னே செல்றாரு, போ, உனக்கு முன்னாடி அவர் போற, நீ கவலைப்படாம நீ வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லி இந்த பாட்டு நமக்கு அறிவிக்கும். தைரியமா போ, ஏசு ராஜா உனக்கு முன்னாடி போறாரு. ஏதாவது சூழ்நிலைக்கு உள்ள நுழையணும்னு பார்க்குறீங்களா? இந்த சூழ்நிலை நீங்க கடக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களா? ஒன்றை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள், உங்களுக்கு முன்னாடி இயேசு ராஜா முன்னாடி போயிட்டு இருக்கிறார். ஏழை கிடையாது, ஏசு ஏழை முன்னாடி உங்களுக்கு போகல, இயேசு ராஜா, ராஜாதி ராஜா நமக்கு முன்னாடி போய் கொண்டிருக்கிறார். ஆகவே உங்களை சூழ்ந்து கொண்டு உங்களுக்காக யுத்தம் செய்கிறவராக உங்கள் முன்னே சென்று கொண்டிருக்கிறார். கர்த்தர் சொல்வாரு, நீ போறதுக்க, இந்த யுத்தம் இது கிடையாது, இந்த யுத்தம் என்னுடையது. நம்ம முன்னாடி போற ஒரு யுத்த வீரர், சேனையின் அதிபதி நமக்கு முன்பாக சென்று கொண்டிருக்கிறார். ஆமென். அவர் முன்னாடி அவர் நமக்கு முன்னாடி போறதுனால நீங்க சத்துருக்களை ஈஸியா துரத்த முடியும். ரொம்ப பெரிய பாருங்க, தேவன் எப்போதும் பாருங்க சத்துருவை துரத்த அவர் முன்னாடி போயிட்டு இருக்கிறார். வந்து சொல்ல போனா அவர் வரதை பார்த்தாலே துண்டகானம் துணிய காணான்னு நம்மால் என்ன பண்ணுவான், மிஸ்டர் நத்திங். இவனுக்கு முன்னாடி இவருக்கு முன்னாடி நம்ம நிற்க முடியாது, நான் ஓடி போயிடும். நம்ம என்ன பண்ணோம், ஒருவேளை இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ, ஒருவேளை இங்கே நிற்பானோ அங்கே நிற்பானோ, எப்படி தாக்கும். சரி சொல்லுவோம், பிசாசு எப்படி தாக்குவானே தெரியாது பிரதர். பைபிளை போட பிசாசின் தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. ஏன்னா ஆவியானவர் எல்லாம் அவன் தந்திரத்தெல்லாம் தண்டவாளம் எல்லாம் வச்சு நமக்கு ஆவியானவர் அவருடைய வார்த்தையின் மூலமாக அறிவித்துக் கொண்டே இருக்கிறார். ஆக பயப்படாதீர்கள். ஆகதான் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்குது, உங்கள் சத்துருக்களை நீங்கள் துரத்துவீர்கள். ஒரு முறை மோசே எகிப்தியனை வந்து வெட்டி கொண்டு போட்டான் பாருங்க. இதை அறிந்த பார்வோன் பார்த்தீங்கன்னா, ஒரு எபிரேயன் போய் ஒரு எகிப்தியனை கொண்டு போட்டான்னு சொல்லிட்டு இப்போ மோசையை கொலை செய்கிறதுக்கு ஆர்டர், கட்டளை பிறப்பித்து விட்டான். இப்போ மோசஸ் பயந்து போய் என்ன பண்ணுறாருன்னா,
அவர் ஓடி போயிட்டார். ஓடி போய் மீதியான் தேசத்தில் எத்ரோ வீட்டில் இருந்துக்கிட்டு அங்கே போய் ஆடுகளை மேய்ச்சிட்டு இருக்கிறார். கிட்டத்தட்ட எத்ரோ தான் பாருங்கள் மோசேனுடைய மாமனார். எத்ரோனுடைய மகளை தான் மோசஸ் கல்யாணம் பண்ணியிருந்தார். கிட்டத்தட்ட 40 வருஷம் ஆணுச்சு. இப்போ கர்த்தராகிய தேவன் மோசையை சந்திக்கும்படி தேவன் இறங்கி வருகின்றார். ஒரே பருவத்திலே தேவன் மோசைக்கு தரிசனம் காண்பிக்கிறார். ஒரு முட்செடி, பச்சையான ஒரு முட்செடி எரிந்து கொண்டிருக்குது. இவனுக்கு ஆச்சரியம், எப்படி பச்சையான ஒரு செடி எரிந்துக்கிட்டு இருக்குன்னு பக்கத்தில் போகிறான். அப்போ கர்த்தர் பேசுகின்றாரு, மோசே உன் பாதரட்சிகளை கலற்றி இங்கே வா அப்படின்றார். இப்போ பக்கத்தில் போனோன்னே கர்த்தர் சொல்கிறார், நீ எகிப்துக்கு போகணும், அங்கே இருக்கிற மக்களை அழைத்து கொண்டு பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்துக்கு அவங்கள கூப்பிட்டு போகணும். இப்போ மோசே பயப்படுறார். ஆண்டவரே, பார்வோன் என்னை கொன்று விடுவானே. இவனுக்குள்ள ஒரு பயம், அச்சம். ஒருவேளை மறுபடியும் நம்ம அங்கே போனோம்னா, மறுபடியும் போனோம்னா தெரியும் மோசே வந்துட்டான்னு சொல்லி நம்மளை பிளான் பண்ணி ஸ்கெட்ச் போட்டு தூக்கிட்டா என்ன பண்ணுறது, பயத்தில் இருக்கிறான். இப்போ கர்த்தர் சொல்கிறார், எடுத்து படிங்க. யாத்திராகமம் 4:19. எவ்வளோ ஒரு ஸ்வீட்டான ஒரு நியூஸை கர்த்தர் மோசைக்கு அறிவிக்கிறார் பாருங்க. யாத்திராகமம் 4:19. பின்னும் கர்த்தர் மீதியானிலே மோசேயை நோக்கி, நீ எகிப்துக்கு திரும்பி போ, நீ எகிப்துக்கு திரும்பி போ, உன் பிராணனை வாங்க தேடின மனிதர், உன் பிராணனை வாங்க தேடின மனிதர் எல்லாரும் இறந்து போனார்கள் என்றார். இதை கேட்கும்போது அவருக்கு எவ்வளோ ஒரு குட் நியூஸாக இருந்தது தெரியுங்களா? தேவன் நியூஸ் அறிவிக்கிற என்ன சொல்கிறான்னா, மோசஸ் நீ கவலைப்படாத, மோசஸ் நீ பயப்படாத, மோசஸ் நீ கலங்கி நிற்காத, உனக்கு முன்னாடி போய் கோணனால தான் சவியாக்கி வச்சிருக்கிறேன், உன் பிரச்சனை என்ன, கொண்டு போட்டுருவான்னு நினச்சிட்டு இருக்கிற. கர்த்தர் சொல்கிறாரு, உன் பிராணனை உன்னை கொல்ல வேண்டும் என்று, உன்னை தீர்த்து கட்ட வேண்டும் என்று நினைத்த எல்லாவற்றையும் நான் சரி செய்து விட்டேன், இப்ப திறந்து வைத்து விட்டேன், இப்ப நீ வா. ஆமென். புரிஞ்சுங்களா? இப்ப இதுக்கு விசுவாசம் தேவை. எப்போதுமே தேவன் ஒரு காரியத்தை சொல்றாருன்னா அது செய்யறதுக்கு ரொம்ப விசுவாசம் தேவை. யோசிச்சு பாருங்க. இப்ப கர்த்தருடைய வார்த்தையை நம்பி அப்படியே மோசஸ் வந்து வேற யாரையாவது தூது விட்டு வேற யாரையாவது அனுப்பி அவன் இருக்கிறாங்களா இல்லையான்னு பார்த்துறதுக்கு ஆளை அனுப்பல. விசுவாசத்தோட இறங்கி தேவன் சொல்லிட்டார், கிளம்பி போயிட்டு இருக்கிறார். நான் சொல்றேன், தேவன் இப்படிப்பட்ட விசுவாச வீரனை வைத்துதான் ஆச்சரியமான காரியங்கள் எல்லாம் தேவன் எகிப்திலே பண்ண ஆரம்பித்தார். ஆமென். தேவன் அழைத்த நோக்கங்கள் எல்லாவற்றையும் தேவன் நிறைவேற்ற ஆரம்பித்தார். நான் சொல்றேன், இங்க இருக்கிறவங்களை பார்த்து தேவன் எதற்காக உங்களை தெரிந்து கொண்டாரோ, எதற்காக தேவன் உங்களை அழைத்தாரோ அதற்கான காரியங்களை செய்ய வைப்பார். அதற்கு தடையாக இருக்கின்ற எல்லா தடைகளையும் தேவன் அகற்றி உங்களை தைரியமாக செல்ல வைப்பார். நீங்கள் பயப்படாதீங்க. கர்த்தர் எதற்காக உங்களை அழைத்தாரோ, என்ன நோக்கத்திற்காக அழைத்தாரோ, எதற்காக தெரிந்து கொண்டாரோ அந்த திட்டத்தை நிச்சயமாகவே உங்கள் வாழ்வில் செய்து நிறைவேற்றி முடிப்பார். நிச்சயமாகவே காரியங்கள் வாய்க்கும், நிச்சயமாக வெற்றிகள் உண்டாகும், நிச்சயமாகவே முன்னேற்றங்கள் உங்கள் வாழ்விலே உண்டாகும். விசுவாசிக்கிறீர்களா? அப்படிதான் பாருங்க. ஒரு ஏரியாவில் ஒரு பாலடைந்த வீடு. அந்த வீட்டை குறித்து எல்லாருக்கும் பயம். அந்த வீட்டில் பேய் இருக்குது, அந்த வீட்டில் பிசாசு இருக்குது. அதனால பாருங்க, அந்த ஏரியா பக்கம் போகிறதுக்கு மக்கள் பயப்படுவாங்க. அந்த பாலடைஞ்ச வீடை பார்த்தாலே போகவே மக்கள் பயப்படுவாங்க. பாருங்க, நிறைய பசங்க விளையாண்டு இருக்கும்போது அவன் அண்ணன் சொன்னானா கூட, ஒரு நிறைய பேர் அண்ணன் தம்பிங்க 2 பேருக்கும் அண்ணன் சொல்கிறான், டேய் நான் அந்த வீட்டுக்கு போயிட்டு வர போகிறேன் அப்படின்னா, வேணாண்ணா போய் மாட்டிக்காதண்ணா, அங்கே இருக்கிற பேய் ஏதாவது உன்னை அடிச்சிருச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கூட இருக்கிற தம்பி மற்ற எல்லாரும் பயந்துட்டு இருக்கிறாங்க. இவன் தைரியமாக உள்ளே போயிட்டாங்க பாருங்க. அந்த அண்ணங்காரன் உள்ளே போயிட்டு டைம் பார்க்குறானுங்க, 5 நிமிஷம் 10 நிமிஷம், வீட்டிலேருந்து வெளியவே வரல. யாரு? அண்ணன். நினச்சாங்க போச்சுடா பிசாசு அடிச்சிருச்சு, அதான் ஆளகானா அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கும்போது மேலே மெத்தையிலேருந்து கை காமிச்சானா அண்ணன், டேய் நான் இங்கே தான்டா இருக்கிறேன் அப்படின்னு.
எல்லாரும் பயந்துட்டு அந்த வீட்டில் பேய் இருக்கு பிசாசு இருக்குன்னு. உள்ள தைரியமாக போய், அண்ணன் இதில் ஒன்றும் இல்லைடா, இவனால் மக்கள் விட்டதெல்லாம் புருடா கப்ஸா விட்டுருக்குறானுங்க, நீ தைரியமாக வாங்கடான்னு அழைச்சானாம் பாருங்க. வந்து நான் சொல்கிறேன், மூத்தானாச்சி அப்படி தான் பேய் வீட்டுக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டார். நரகத்துக்குள்ளே போயிட்டு வந்தாருங்க. நரகத்தின் சக்தியிலே பந்தான்னாரு. நரகத்தின் சக்தி நரகத்துக்கே போயிட்டு விசிட் பண்ணி, அவன்டாது யாராது அப்படி உள்ளே போய் நம்ம ஹீரோ அவன் இடத்துக்கே போய் சொல்கிறான், அவன் இடத்துக்கே போய் நீ என் இடத்துக்கு வர, நான் உன் இடத்துக்கே வரேன்னு சொல்லி நம்ம ஹீரோ அவன் இடத்துக்கே போய் அவன் ஆட்களே ஒன்றுமில்லாமல் ஆக்கி. ஒரு டைம் சரித்திர ஆசிரியர் எழுதுறாரு, எல்லா பிசாசுகளாம அவரை அழுத்திருச்சான் பாருங்க இயேசுவை. அந்த நேரத்தில் பிதாவாகிய தேவன், இவர் என்னுடைய நேசகுமாரன், இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன் என்ற வார்த்தை கேட்கும் போது அப்படியே இயேசு கிறிஸ்து இந்த ஹீரோக்கெல்லாம் அப்படியே எழுந்திருக்கிற மாதிரி எழுந்திருச்சாலாம் பாருங்க. பந்தான்னாராம், ஒவ்வொரு பிசாசையும் பந்தான்னாராம் பாருங்க. அப்படியே ஒரு சுவிசேஷகர் ஒரு பிரசங்கர் எழுதி வச்சிருக்கிறார். நரகத்தில் இயேசு பந்தாடினார் பிசாசுகளை. ஆமென். ஜெயித்து 3ஆம் நாள் நரகத்தையும் பாதாளத்தையும் வேதாளத்தையும் ஜெயித்து 3ஆம் நாள் உயிரோடு வந்தார். ஒரு காலத்தில் நரகம் என்றாலே மக்களுக்கு பயமா இருந்தது. இப்ப கர்த்தர் சொல்ல, பயப்படாத, அதையும் கிளியர் ஆக்கி விட்டுட்டேன், அங்க போய் டேரா போறதுக்கு இல்லை, நீ அந்த இடத்துக்கு போக வேண்டிய அவசியம் கிடையாது, அந்த இடத்தையே ஒண்ணுமில்லாம ஆக்கிட்டேன், இனிமேல் யாரும் உன் மேல தலை தூக்க முடியாது, நரகத்தின் சக்திகள் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. பக்கத்து சொல்லுங்க, நரகத்தின் சக்திகள் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. ஆமென். இயேசு கிறிஸ்து சொல்றார், ஒன்றும் உன்னை சேதப்படுத்த மாட்டாது. பக்கத்து சொல்லுங்க, ஒன்றும் என்னை சேதப்படுத்த மாட்டாது. பிசாசின் கிரியைகள் எதுவும் என்னை சேதப்படுத்த மாட்டாது. ஆமென். இப்ப கானான் வாழ்விலே முன்னேறி செல்லணும். அவர் உங்கள் சத்துக்களை துரத்துகள் அவர் சொல்லியிருக்கிறாரு. இப்ப அவர் சொன்னதுனால விசுவாசித்து முன்னேறி செல்லுங்கள். தேவன் இதற்காகவே நம்மை அழைத்திருக்கிறார், முன்னேறி செல்வதற்காகவே அழைத்திருக்கிறார். அதற்காக தான் தேவன் அவருடைய நாமத்திறமை கொடுத்திருக்கிறார். வானத்திலும் பூமியிலும் எனக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எப்ப? நரகத்தில் போய் பந்தான பிற்பாடு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. ஆகையால் நான் சொல்லி, நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளை சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் ஞானஸ்தானம் கொடுத்து நான் கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ள முடியும் உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களில் நான் உங்களுடன் கூட இருக்கிறேன். எப்பெல்லாம் பிசாசு வரணும் கூட இருக்கிற ஆளா, ஐயோ வேணாம்ப்பா இவன் பக்கம், ஏற்கனவே அந்த ஆள்கிட்ட நரகத்தில் சும்மா ஏற்கனவே அந்த ஆள்கிட்ட குத்து வாங்கியிருக்கிறேன், ஏற்கனவே அந்த ஆள் என் கையை உடைச்சான், ஏற்கனவே அந்த ஆள் இப்படி இவன் திரும்ப இவனா அவனு சொல்லி வில்லனுங்களாம் ஓடுற மாதிரி தான் பிசாசு வில்லன் அங்கிருந்து பார்த்துக்கிட்டு இருப்பான். கூட நம்ம இயேசுவை பார்த்தோன்னுமே ஏற்கனவே இந்த ஆள்கிட்ட நம்ம ஏகப்பட்ட அடிய நரகத்தில் அவன் திரும்ப போய் இதுக்கு முத்து வாங்கணும். ஹலோ, தேவன் கல்வாரி சிலுவையில் நமக்காக எல்லாவற்றையும் சம்பாதித்து வைத்திருக்கிறார். அவன் வெற்றியை சம்பாதித்து வச்சிருக்கிறார். இயேசுவின் நாமத்தில் அவைகளை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். இந்த பூமியில வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்வை வாழுங்கள். நீங்கள் தோல்வியில் வாழ்வது தேவ திட்டம் அல்ல, நஷ்டத்தில் வாழ்வது தேவ திட்டம் அல்ல, வெற்றியாக வாழுங்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை பயன்படுத்துங்கள். ஆமென். சிலுவையில் சம்பாதித்து வைத்த சகல ஆசீர்வாதங்களையும் எடுத்து இந்த பூமியில் அனுபவியுங்கள். ஆமென். உங்களை பார்த்து சொல்றேன், கவலைப்படாதீங்க, முன்னேறுங்கள். உங்களை ஜெயிப்பதற்கு இந்த உலகத்தில் எந்த பிசாசும் இல்லை. ஹலோ, எந்த பிசாசும் இப்போ இல்லை. எல்லா பிசாசுக்கும் முடிவு கட்டிட்டார் தேவன். இயேசு கிறிஸ்து நரகத்தில் சென்று அவனுடைய காரியத்தை ஒன்றுமில்லாமல் ஆக்கி விட்டார். பயப்படாதீங்க, தொடர்ந்து முன்னேறுங்க. ஆமென். இயேசுவை காட்டில், அதாவது இவரை காட்டிலும் வேற சக்தியுள்ளவர்கள் இந்த உலகத்தில் கிடையவே கிடையாது. இயேசு பிசாசின் தலையை நசுக்கி விட்டார் கல்வாரி சிலுவையிலே. சும்மா வாலாட்டிட்டு இருக்கிறான், அவ்வளோதான். பயப்படாதீங்க, சொல்லுங்க, சும்மா வாலாட்டிட்டு இருக்கிறான். கடிக்கலாம் முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. பகை சொல்லுங்க, உங்களை சேதப்படுத்த முடியாது. எழுந்து நிற்போம்.
கானானின் ஆசீர்வாதத்தில் ஒன்று, உங்கள் சத்துருக்களை துரத்துவீர்கள். அதற்காக இயேசு அவருடைய நாமத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த நாமத்தை வச்சு சும்மா இருக்காதீங்க, இயேசு நாமத்தை பயன்படுத்துங்க. எதெல்லாம் உங்களுக்கு பயம் மாதிரி தோன்றுகிற காரியங்கள் இருக்குதோ அந்த காரியத்தெல்லாம் பேசுங்க. இயேசு நாமத்தில் வியாதியே, இயேசு நாமத்தில் தரித்திரம், இயேசு நாமத்தில் உங்கள் வாழ்க்கையில் எது பிற்போக்கான காரியம் எதில் வருதோ உடனே இயேசு நாமத்தை எடுத்து பயன்படுத்துங்கள். உங்கள் மனது கொண்டு வரணும், இயேசு எனக்கு முன்னே செல்கிறார். யுத்த வீரர், யுத்த புருஷர், ஜெயித்து களங்கண்டவர், ஜெயித்து வெற்றி கண்ட வெற்றி புருஷர் எனக்கு முன்பாக கடந்து போயிட்டு இருக்கிறார். தூரத்தில் எத்தனை பிசாசின் சேனை வந்தால் கூட இவர் ஒரு ஆளை பார்த்தாலே பயந்து நடுங்கி ஓட ஆரம்பிச்சிடும். நீங்கள் பயப்படாதீங்க, அவருக்கு பின்னாடி நம்ம போயிட்டுருக்குறோம். நமக்கு முன்னாடி போகிறவர் சாதாரண ஆள் கிடையாது, புரியுதுங்களா? சாதாரண ஒரு ஆள் கிடையாது, ஒரு சேனை கிடையாது, சேனைகளின் அப்படின்னு போடப்பட்டிருக்குது. சேனைகளின் கர்த்தர், சேனையின் கர்த்தர் இல்லை, சேனைகளின் கர்த்தர். அவருக்கு பின்னாடி நம்ம போயிட்டுருக்குறோம். பயப்படாதீங்க. வியாதியை கண்டு, தரித்திரத்தை கண்டு, பிசாசு இந்த உலகத்தில் உருவாக்கின எந்த ஒரு தீய சக்தியை கண்டு பயப்படாதீர்கள். உங்கள் சத்துருக்களை துரத்துவீர்கள். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களோடு இன்றைக்கு பேச நம்முடைய வார்த்தைகளுக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் தொழுது கொள்கிற எங்கள் தேவன் ஐஸ்வர்ய சம்பன்னராக இருக்கிறீர். நீர் ஏழை கடவுள் அல்ல. கானான் வாழ்வை வாழக்கூடிய நாங்கள் உம்மை குறித்த ஒரு நல்ல மனப்பான்மை உடையவர்களாக மாற வேண்டும் என்பதற்காக உம்மை குறித்த ஒரு வார்த்தைகளை எங்களுக்கு சொல்லிக் கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். தரித்திர மனநிலையில் இருக்கக்கூடாது, ஐஸ்வர்ய மனநிலையில் இருக்க வேண்டும் என்பதை காண்பித்ததற்காக ஸ்தோத்திரம். லாசரு போல லாசரு புத்தி இல்லாமல் ஆபிரகாமை போல உம்மை குறித்த ஒரு புத்தியால் நிரம்பத்தக்கதான ஒரு வாழ்வை வாழ எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீரே. இந்த பூமியிலேயே நாங்கள் கானான் வாழ்வை வாழ வேண்டும் என்று விருப்பப்படுகிற தேவன் நீர் கர்த்தாவே. நாங்கள் வெற்றியாக வாழ வேண்டும் என்று விரும்புகிறீர், நாங்கள் முன்னேற வேண்டும் என்று விரும்புகிறீர், நாங்கள் தலையாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறீர், நாங்கள் இந்த பூமியிலே மேலாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறீர், நாங்கள் மேன்மையாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறீர், நாங்கள் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக இருக்க வேண்டும் என்று நீர் விரும்புகிறீர். ஓ, நீர் எவ்வளவு நல்லவர் கர்த்தாவே. எங்கள் மீது எவ்வளவு கரிசனை உள்ளவர் ஆண்டவரே. எங்களை எவ்வளவு அதிகமாக நேசிக்கிறவர் கர்த்தாவே நீர். ஓ, நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே. உடைய பெரிதான பாக்கியங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை உடைய பிள்ளையாக மாற்றினீரே, எவ்வளோ பெரிய பாக்கியம் ஆண்டவரே. இன்றைக்கு நாங்கள் இந்த பூமியில் உடைய பிள்ளையாக வாழ்கிறோமே, அது எங்களுக்கு கிடைத்த எவ்வளோ பெரிய ஸ்லாக்கியம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ஆண்டவர். நாங்கள் உங்கள் பிள்ளைன்னு சொல்றதில்லை, நாங்கள் பெருமிதம் கொள்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் தேவனுடைய பிள்ளை என்று சொல்வதில்லை, நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம் கர்த்தாவே. எங்கள் தேவன் எங்களுக்கு முன்பாக கடந்து செல்கிறவர், தேவன் எங்களுக்கு முன்பாக செல்கிறவர், கர்த்தர் எங்களுக்கு முன்பாக செல்கிறவர் என்கிற விஷயத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். நம்முடைய பிள்ளைகளுடைய காரியங்களுக்கு முன்பாக சென்று எந்தெந்த காரியத்தெல்லாம் நம்முடைய பிள்ளைகள் தோற்று போனார்களோ, எந்தெந்த காரியத்தெல்லாம் நம்முடைய பிள்ளைகள் கீழே இறங்கி போனார்களோ அந்தந்த இடத்தெல்லாம் தலை நிமிர்ந்து நடக்கட்டும் கர்த்தாவே. ஒரு நல்வாழ்வை வாழட்டும் கர்த்தாவே. ஹல்லேலூயா. அவர்களுக்கு முன்பாக சென்று அவருடைய பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு கட்டிவிட்டதற்காக ஸ்தோத்திரம். இதை தெரிந்து கொண்டவர்களாக அவர்கள் ஒவ்வொரு காரியத்திலும் காலடி எடுத்து வைக்கட்டும் கர்த்தாவே. வெற்றி வீரர்களாக உலாவரட்டும் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. உடைய பிள்ளைகளுடைய கையின் பிரயாசங்கள், குடும்ப வாழ்வு, பொருளாதார வாழ்வு, எல்லா காரியத்திலும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை உடைய பிள்ளைகள் பார்க்கட்டும். பிள்ளைகளுடைய வாழ்விலே பெரிய பாதுகாப்பை உடைய பிள்ளைகள் பார்க்கட்டும். உடைய பிள்ளைகள் வீட்டில் இருக்கும்போதும் வெளியே போகும்போதும் ஆண்டவரே நீர் சொன்னீரே, கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலைக்கு காப்பார் என்று சொல்லப்பட்ட வார்த்தை நிறைவேறட்டும் கர்த்தாவே. நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் என்ற வார்த்தையெல்லாம் உடைய பிள்ளைகளுடைய வாழ்வில் நிறைவேறட்டும் கர்த்தாவே. நீர் ஆசீர்வாதத்தின் தேவன் என்பதை உடைய பிள்ளைகளுடைய வாழ்விலே விளங்க பண்ணுவீராக தகப்பனே. ஐஸ்வர்ய சம்பன்னர், தம்மை தொழுது கொள்கிற யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்பன்னர் என்று நாங்கள் பார்க்கிறோமே. உடைய பிள்ளைகளுக்கு நீர் ஐஸ்வர்ய சம்பன்னராக வெளிப்படுவீராக. ஹல்லேலூயா. உடைய பிள்ளைகள் இல்லாமை, ஏழ்மை, தரித்திரம் எல்லா காரியத்திலும் மேலே வரட்டும் கர்த்தாவே. எல்லாம் உடையவர்களாக மாறட்டும் ஆண்டவரே. தரித்திரன் உன்னில் இல்லாதிருப்பானாக என்று சொன்னீரே, அதே போல இங்க இருக்கிற ஒருவரும் கஷ்டத்தில் இருக்கக்கூடாது கர்த்தாவே, ஏழ்மைத்தனத்தில் இருக்கக்கூடாது கர்த்தாவே. முன்னேற்றத்தை அடையட்டும்.
உம்முடைய தயவினால் உம்முடைய பிள்ளைகள் பெரியவர்களாக மாறட்டும், உம்முடைய காரும் பெரியவர்களாக மாற்றட்டும் கர்த்தாவே. எப்படியே செய்வதற்கு நன்றி செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.